நியூஸ் தமிழ் கழுகு. புதுக்கோட்டை மாவட்டத்துல 2 அமைச்சர்கள் இருந்தோ மாவட்டத்தை கட்டி ஆள்றது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் திமுகவிலேயே வெளிப்படையா பேசிக்கிறாங்களாம். இது அறிவாலய காதுகளுக்கு எட்ட விஷயம் சீரியஸ் ஆயிருக்கான். புதுக்கோட்டை மாவட்டத்துல ரகுபதி மெய்யநாதன் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனாலும் மாவட்டத்துல செல்வாக்கா இருக்கிறது விஜயபாஸ்கர் தான். அதிமுக ஆட்சியில இலுப்பூர் மற்றும் விராலிமலை பகுதிகளில் ஜெயலலிதாவுக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு. திமுக ஆட்சி வந்த பிறகு கருணாநிதிக்கு சிலை வைக்கணும்னு புதுக்கோட்டை மாவட்ட உடன்பிறப்புகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சோம். இதுவரைக்கும் சிலை வைக்காம இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு மட்டும் 2 அமைச்சர்களும் சொல்றாங்களாம். புதுக்கோட்டை மாவட்ட திமுக அலுவலகத்துல மட்டும் ஒரு கருணாநிதி சிலை இருக்க, பொது இடத்துல சிலை வைக்கணுங்கிற நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறாம இருக்கான். இந்த விஷயத்தை புதுக்கோட்டை மாவட்ட திமுக நிர்வாகி ஒருத்தர் தன்னோட முகநூல் பக்கத்துல பதிவிட, அது மாவட்டம் தாண்டி மாநிலம் முழுக்க தீயா பரவி இருக்கான். விஜயபாஸ்கரும் ரகுபதியும் பரஸ்பரம் பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்காம அரசியல் செய்றாங்கன்னோ. கனிம வளத்தை கையில வச்சிருக்கிற அமைச்சர் ரகுபதி விஜயபாஸ்கரோட திருவேங்கை வாசல் குவாரிகள்ல முறைகேடுகள் இருக்குன்னோ, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்குன்னு குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை மட்டுமே ரெய்டுகளை நடத்த மாநில கனிம வளத்துறை விஜயபாஸ்கர் பக்கமே போகலன்னோ மாவட்ட திமுகவுல குற்றம் சாட்டுறாங்க. ரகுபதியும் விஜயபாஸ்கரும் ஒருத்தர் ரொம்பவே அட்ஜஸ்ட் செஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யறாங்கன்னோ அறிவாலயத்துக்கு புகார்கள் பறந்துகிட்டு இருக்கான்.